ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே வனப்பகுதியில் அம்மாநில அதிரடிப்படை போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 20 பேரின் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டன. அவற்றில் 19 பேரின் உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இறந்தவர்களின் உடல்களை அவரவர் சொந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்ல தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீவாரிமெட்டு மற்றும் ஈசகுண்டா பகுதியில் உள்ள சேஷாச்சல வனப்பகுதியில் ஆந்திர அதிரடிப்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் தமிழகத்தைச் சேர்ந்த 20 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் நாடெங்கிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு தனது கடும் எதிர்ப்பை தெரிவித்தது. மேலும் பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகின்றன. ஆந்திராவிலும் எதிர்க்கட்சிகள் இச்சம்பவத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் உயிரிழந்த 20 பேரின் உடல்களும் திருப்பதி அரசு மருத்துவமனையில் நேற்று பிரேத பரிசோதனை செய்யப்பட்டன. அவற்றில் 19 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் முருகப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி, மூர்த்தி உள்ளிட்ட 12 பேரும், தருமபுரி மாவட்டம் சித்தேரி மலைப்பகுதியில் உள்ள அரசநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன், லக்ஷ்மணன் உள்ளிட்ட 7 பேரும் துப்பாக்கிச் சூட்டில் பலியானது தெரியவந்துள்ளது. இறந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் சொந்த ஊர்களுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 12 பேர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் பலியானதை அடுத்து அவர்களது உறவினர்கள் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். சப்ளர் வேலைக்கு தான் சொல்லிட்டு போனாங்க. அவன் என் வீட்டுக்காரி ஏமாத்திட்டு போனான்னு சொல்லியே சப்ளர் வேலைக்கு போய் வரந்தான் போனாங்க. பார்த்தா என் வீட்டுக்காரி அவனை சுட்டு விட்டானா. போலீஸ்கார் வந்து சொல்ல வயசா எங்களுக்கு தெரியும். எங்கள் அம்மா ரேஷன் கடைக்கு போய் வந்துடுவாங்க, நீ குழந்தைய பார்த்துக்கணும் மாட்டை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போட்டுக்குது. எங்கள் குழந்தை நாங்கள் சபலர் வேலைக்கு தான் போய்க்குதுன்னு நாங்கள் எண்ணிக்கணும். இந்தமே ராத்திரி போட்டா வந்து காட்டின பிற்பாடு எங்களுக்கு தெரியும் சாமி இந்த நடுப்புற எங்கள் குழந்தை நாங்கள் இந்த வேலைக்கு தான் போய் சபலர் வேலைக்கு போய்க்குதுன்னு நாங்கள் இருக்கிறோமே. திங்கக்கிழமை காலையில் மேஸ்திரி வேலைக்கு போகிறேன்னு போனார். யார் கூட்டின்னு போனாங்கன்னு தெரியாது. 8 பேர் போனாங்களாம். ஆந்திரா போலீஸ் சுட்டு தள்ளிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க எடுத்துன்னு வந்து காமிச்ச பிறகு தான் எங்களுக்கு தெரியும். அவங்க மேலே ஆந்திரா போலீஸ் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இப்போ எங்கள் வீட்டுக்காரே இல்லை, எங்களை யார் பார்த்துக்கோங்க. என் குழந்தைக்காலாது அப்பா இல்லாத. உடல் அடையாளம் காணப்பட்டவர்களின் பகுதிகளைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையினரும் திருப்பதிக்கு அமரர் ஊர்திகளை அனுப்பியுள்ளனர். பலியானவர்களின் உறவினர்களையும் தமிழக அரசு அதிகாரிகள் திருப்பதிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். எஞ்சியுள்ள ஒருவர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சசிகுமார் என்பவராக இருக்கலாம் என தகவல்கள் வெளியாகி உள்ளன.